Hello viewers and students, welcome to Maximum KMR channel. 10th standard max chapter 6 trigonometry exercise 6.1 6th question கான சொல்யூஷன் என்னன்னு பார்க்கலாம். Prove the following identities. இதை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. sin a minus sin b divided by cos a plus cos b plus cos a minus sin b cos b divided by sin a plus sin b. இதோடைய வேல்யூவை 0 நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ சிம்பிளி நம்ம என்னென்னா ப்ரூஃப் எடுத்து இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரூஃப் LHS லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது இது அப்படியே எழுதுகிறோம். sin a மைனஸ் sin b டிவைடட் பை cos a ப்ளஸ் cos b ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. cos a மைனஸ் cos b டிவைடட் பையில் sin a ப்ளஸ் sin b. இப்போ நம்ம சிம்பிளி என்ன பண்ணோன்னா அப்படியே எல்சிஎம் எடுத்து இது இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இது இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மேலே இருக்கிறத சிம்பிளாக நம்ம சிம்பிளிஃபை பண்ணினே வரணும். அப்படி வரும்போது கண்டிப்பாக 0 ஆகணும். சரிங்களா? இப்போ டினாமினேட்டரில் cos a ப்ளஸ் cos b sin a ப்ளஸ் sin b மொத்தமாக ஒரு டினாமினேட்டரில் ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷனில் cos a ப்ளஸ் cos b எல்சிஎம் எடுக்கிறோம். இன்னொன்று இந்த பார்ட் என்ன இருக்குது sin a ப்ளஸ் sin b இருக்குது. அடுத்த ஸ்டெப் இதை கொண்டு போயிட்டு இங்கே மல்டிப்ளை பண்ணணும். இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது sin a மைனஸ் sin b இருக்குது. இது கூட இதை மல்டிப்ளை பண்ணுறோம். அதாவது sin a ப்ளஸ் sin b sin a ப்ளஸ் sin b அண்ட் ஹியர் இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் இருக்குது. அந்த ப்ளஸ் போட்டாச்சு. இந்த இடத்துல இருக்கக்கூடிய பார்ட் cos a மைனஸ் cos b. ஸோ ஹியர் cos a மைனஸ் cos b. அண்ட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தர மெத்தட்ஸ் புரிஞ்சுருந்தால் ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க. இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். cos a-வையும் ப்ளஸ் cos b-யும் cos a ப்ளஸ் cos b. நெக்ஸ்ட்டு இங்கே செக் பண்ணும்போது இது a மைனஸ் b a ப்ளஸ் b இந்த ஃபார்மில் இருக்குது. a மைனஸ் b இன்ட்டு a ப்ளஸ் b இது எதுக்கான ஃபார்முலானா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஸோ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னா என்ன a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. நமக்கு a மைனஸ் b இன்ட்டு a ப்ளஸ் b இங்கே a மைனஸ் b இன்ட்டு a ப்ளஸ் b. இந்த இடத்துல a sin a bன்றது sin b. பாருங்கள் sin a sin b cos a cos b cos a cos b இருக்குது. ஸோ இதுதான் a இதுதான் b. நம்ம என்ன பண்ண போகிறோம் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலாவை இங்கே எடுத்துகிட்டு வரோம். இப்போ இது a என்ன ஆகும் sin ஸ்கொயர் a மைனஸ் இதுதான் b இது sin ஸ்கொயர் b a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து போட்டாச்சு. ப்ளஸ் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம என்ன பண்ணோம் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மில் எழுதுகிறோம். இப்போ இது என்ன ஆகும் cos ஸ்கொயர் a மைனஸ் cos ஸ்கொயர் b இப்போ டிவைடட் பை cos a ப்ளஸ் cos b இருக்குது. ஓகே, ஸோ cos a ப்ளஸ் cos b sin a ப்ளஸ் sin b இந்த பார்ட் அப்படியே வச்சுப்போம். cos a ப்ளஸ் cos b இருக்குது இன்ட்டு sin a ப்ளஸ் sin b. நெக்ஸ்ட்டு இந்த ப்ளஸ்ஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். இதை ஃபுல்லாக எக்ஸ்பான்ஷன் பண்ணுவோம். ப்ராக்கெட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு sin ஸ்கொயர் மைனஸ் sin ஸ்கொயர் a மைனஸ் sin ஸ்கொயர் b இருக்குது. sin ஸ்கொயர் a மைனஸ் sin ஸ்கொயர் b ப்ளஸ்ஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணோன்னா ப்ளஸ் cos ஸ்கொயர் a ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் cos ஸ்கொயர் b. ஹியர் cos ஸ்கொயர் b ஆயிடுச்சு. டிவைடட் பையில் cos a ப்ளஸ் cos b இன்ட்டு sin a ப்ளஸ் sin b இருக்குது. sin a ப்ளஸ் sin b எழுதியாச்சு. அடுத்ததாக இந்த sin ஸ்கொயர் a ப்ளஸ் cos ஸ்கொயர் a ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். sin ஸ்கொயர் a ப்ளஸ் cos ஸ்கொயர் a டேர்ம்ஸில் இருக்கிறத ஃபஸ்ட்டு எழுதிட்டேன். பியில் sin ஸ்கொயர் பியும் cos ஸ்கொயர் பியும் மைனஸ்லேயே இருக்குது. அப்போ மைனஸில் sin ஸ்கொயர் b மைனஸில் cos ஸ்கொயர் b எழுதியாச்சு. டிவைடட் பையில் இந்த டேர்ம் அப்படியே cos a ப்ளஸ் cos b இன்ட்டு sin a ப்ளஸ் sin b இருக்குது. அண்ட் த நெக்ஸ்ட்டு ஐடென்டிட்டி ஃபார்முலா sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் cos ஸ்கொயர் தீட்டாவுடைய வேல்யூ 1 இங்கே பிகாஸ் ஆஃபில் கொடுக்குறோம். sin ஸ்கொயர் a ப்ளஸ் cos ஸ்கொயர் ஏவோட வேல்யூ 1. ஸோ அதுக்காக 1 போட்டாச்சு. sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் cos ஸ்கொயர் தீட்டாவுடைய வேல்யூ 1. இங்கே மைனஸ் காமனாக ஒரு மைனஸை வெளியில் எடுக்கிறேன். எடுத்த உடனே இதுக்குள்ளே ப்ளஸ்ஸாக மாறிடும். இது என்ன ஆகும் sin ஸ்கொயர் b மைனஸை வெளியில் எடுக்கிறேன். இது ப்ளஸ்ஸாக மாறிடும். இது cos ஸ்கொயர் b ஆகிடும்.
இப்போ டிவைடட் பையில் இந்த பார்ட் அப்படியே எழுதும் காஸ் ஏ ப்ளஸ் காஸ் பி இன்ட்டு சைன் ஏ ப்ளஸ் சைன் பி. சரி, நம்ம டினாமினேட்டர் வந்து எக்ஸ்பான்ஷன் பண்ணலாம், பட் ஆனால் நியூமரேட்டர் நமக்கு 0 ஆக போகுது, அதனால் அதை பண்ணணும்னு அவசியம் இல்லை. நியூமரேட்டர் 0 ஆகிடுச்சுன்னா 0 பை எனிதிங் இஸ் 0, ரைட். நமக்கு தேவை என்ன ஆன்சர்? 0 தான் வரணும். இப்போ இந்த சைன் ஸ்கொயர் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பி, சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா 1. அதே மாதிரி டீட்டாக்கு பதிலாக பி இருக்குது. இந்த பார்ட்டை 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பியோடைய வேல்யூ 1 டிவைடட் பையில் இந்த பார்ட் அப்படியே காஸ் ஏ ப்ளஸ் காஸ் பி இன்ட்டு சைன் ஏ ப்ளஸ் சைன் பி. நெக்ஸ்ட் ஸ்டெப் 1 minus 1 is 0. 0 by anything is 0. So LHS is equal to RHS. Hence we proved அப்படின்ற ஆன்சரை நீங்கள் கொடுக்கணும். ஸோ LHS is equal to RHS. Hence we proved. அவங்க கேட்ட மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட்டு இதுக்கானதை ப்ரூவ் பண்ணியாச்சு. இது வந்து 6th ஃபர்ஸ்ட் கொஷனுக்கான சொல்யூஷன். நெக்ஸ்ட்டு 6th செகண்ட் கொஷனுக்கான சொல்யூஷன் என்னென்னு பார்க்கலாம். அண்ட் தென் 6th செகண்ட் கொஷின், இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க். ஆல்ரெடி கொஷின் பேப்பர்ஸில் கேட்டிருக்காங்க. ப்ரூவ் த ஃபாலோயிங் ஐடென்டிட்டின்னு தான் இதையும் கேட்டிருக்காங்க. ஸோ சைன் கியூப் ஏ ப்ளஸ் காஸ் கியூப் ஏ டிவைடட் பை சைன் ஏ ப்ளஸ் காஸ் ஏ ப்ளஸ் சைன் கியூப் ஏ மைனஸ் காஸ் கியூப் ஏ டிவைடட் பை சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ ஈக்குவல் டு 2 அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். நியூமரேட்டரில் ஃபார்முலா 2 இடத்துல இருக்குது. ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப், ஏ கியூப் மைனஸ் பி கியூப், பவரில் எல்லாமே க்யூபாக இருக்குது. அப்போ நமக்கு 2 ஃபார்முலா தெரியணும். ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னென்னா ஏ கியூப் ப்ளஸ் பி கியூபுக்கு என்ன எக்ஸ்பான்ஷன்? ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் அப்படின்றது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் வந்தால் மைனஸில் ஏபி. அடுத்ததாக ஏ கியூப் மைனஸ் பி கியூப்னு இன்னொன்று ஃபார்முலா இருக்குது. இதுக்கு இங்கே இதுக்கான எக்ஸ்பான்ஷன் ஏ மைனஸ் பி. ஸோ ஏ மைனஸ் பி வந்தால் ஏ மைனஸ் பி, ஒரு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒரு பி ஸ்கொயர் போடுறோம், மைனஸ் வந்தால் ப்ளஸில் ஏபி. இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி எக்ஸ்பான்ஷன் பண்ணிங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு ஏ கியூப் பி கியூப் மட்டும் தான் நிற்கும் மைனஸ் போட்டு. அதே மாதிரி இதில் ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் மட்டும் தான் வரும். சரிங்களா? நவ் இப்போ இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த ஏ கியூப் ப்ளஸ் பி கியூபோடைய எக்ஸ்பான்ஷனும் இதோடைய எக்ஸ்பான்ஷனும் எல்ஹெச்எஸில் கொண்டு வரணும். அதுக்கப்புறமா அதிலிருந்து நம்ம 2 எப்படி எடுத்துகிட்டு வர்றதுன்னு பார்க்கலாம். ப்ரூஃப் எல்ஹெச்எஸ் எடுக்கிறோம். சைன் கியூப் ஏ ப்ளஸ்ஸு காஸ் கியூப் ஏ டிவைடட் பையில் நமக்கு sin a plus cos a plus sin cube a minus cos cube a divided by sin a minus cos a இருக்கு. இப்போ எக்ஸ்பான்ஷன் பண்ணலாம். a cube plus b cubeக்கு a plus b, இந்த இடத்துல aன்றது sin, bன்றது cosல a. aவையும் bயையும் ஃபஸ்ட்டு ப்ளஸ் பண்ணணும். என்ன ஆகும்? sin a plus cos a. ஏ ப்ளஸ் பி போட்டாச்சு. அடுத்தது ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர், ஏவையும் பிபியும் மைனஸ் பண்ணணும். ஏன்றது இது தான், பின்றது தான். ஏவை ஸ்கொயர் பண்ணால் என்ன? சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பிஏ ஸ்கொயர் பண்ணோன்னா காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸில் ஏபி. ஏபின்றது சைன் ஏ இன்ட்டு காஸ் ஏவாயிடுச்சு. இந்த பார்ட் போட்டுட்டோம். டிவைடட் பை அதுக்கு கீழே என்ன இருக்குது? சைன் ஏ ப்ளஸ் காஸ் ஏ இருக்குது. ஸோ சைன் ஏ ப்ளஸ் காஸ் ஏன்னு எழுதியாச்சு. இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குது, ரைட். இந்த ப்ளஸ்ஸை இங்கே போட்டுக்கிறேன். இந்த டேர்மை எக்ஸ்பேன்ஷன் பண்ணலாம். ஏ கியூப் மைனஸ் பி கியூப், ஏ கியூப் மைனஸ் பி கியூப்னால் ஏ மைனஸ் பின்னு எழுதணும். ஏன்றது சைன் ஏ, பின்றது காஸ் ஏ. ஸோ இதுக்கு சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ. இப்போ ஏ மைனஸ் பி எழுதிட்டோம். அடுத்ததாக ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி, எல்லாமே ப்ளஸில் எழுதணும். ஏன்றது சைன், இந்த இடத்துல சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பிஏ ஸ்கொயர் பண்ணி போடணும். காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸில் ஏ இன்ட்டு பி. ஏபின்னா என்ன? சைனையும் காசையும் மல்டிப்ளை பண்ணுறோம். சைன் ஏ இன்ட்டு காஸ் ஏ டிவைடட் பை சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ. சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ போட்டாச்சு. அண்ட் தென் சைன் ஏ ப்ளஸ் காஸ் ஏ, சைன் ஏ ப்ளஸ் காஸ் ஏ, நியூமரேட்டர் டினாமினேட்டர் கேன்சல். சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ, சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ, நியூமரேட்டர் டினாமினேட்டர் கேன்சல். ரிமைனிங் திங்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்குறோம். சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ, ஐடென்டிட்டி ஃபார்முலா. சைன் ஸ்கொயர் டீட்டாவையும் காஸ் ஸ்கொயர் டீட்டாவையும் ஆட் பண்ணால் 1. இங்கே டீட்டாவுக்கு பதில் நம்மளுக்கு ஏ இருக்குது, அவ்வளோதான். ஸோ சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏவை 1 போடலாம். மைனஸ் சைன் ஏ காஸ் ஏ இருக்குது. மைனஸில் ஒரு சைன் ஏ இன்ட்டு காஸ் ஏ இருக்குது. இங்கே நியூமரேட்டர் மட்டும் தான் இருக்குது. இதுவும் 1 ஆகிடுச்சு, இதுவும் 1 ஆகிடுச்சு. கேன்சல் ஆகிடுச்சுன்னா இந்த பார்ட்டு மட்டும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எடுத்துட்டோம். அடுத்ததாக இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குது, அந்த ப்ளஸ்ஸை போடுறோம்.
அண்ட் இங்கே சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ, சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா, இந்த பார்ட்டு ஒன்றா மாறிடுச்சு, ப்ளஸ் சைன் ஏ காஸ் ஏ இருக்குது. ஸோ ப்ளஸ் சைன் ஏ இன்ட்டு காஸ் ஏ. நெக்ஸ்ட் ப்ராக்கெட்ஸை ரிமூவ் பண்ணுங்கள், ப்ளஸ்ஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 மைனஸ் சைன் ஏ இன்ட்டு காஸ் ஏ இருக்குது, ப்ளஸ் 1 ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் சைன் ஏ இன்ட்டு காஸ் ஏ. நெக்ஸ்ட் மைனஸில் சைன் ஏ காஸ் ஏ, ப்ளஸில் சைன் ஏ காஸ் ஏ கேன்சல் ஆகிடுச்சு. ரிமைனிங் என்ன இருக்குது? இங்கே ஒரு 1 இருக்குது, ஒரு ப்ளஸ், அண்ட் இங்கே ஒரு 1 இருக்குது. 1 ஆட் பண்ணால் நமக்கு 2, that is equal to RHS. Here LHS equal to RHS, hence we proved. இதுதான் இதுக்கான ஃபைனல் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷினுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 6.1ல் 7th ஃபர்ஸ்ட் கொஷின், இஃப் சைன் டீட்டா ப்ளஸ் காஸ் டீட்டா ஈக்குவல் டு √3, சைன் டீட்டாவையும் காஸ் டீட்டாவையும் ஆட் பண்ணால் √3, தென் ப்ரூவ் தட் டேன் டீட்டா ப்ளஸ் காட் டீட்டாவோட வேல்யூ 1ன்றாங்க. டேனையும் காட்டையும் ஆட் பண்ணால் 1 வரணுமா? ஸோ டேன் டீட்டாவை நம்ம என்னென்னு எழுதுவோம்? சைன் டீட்டா பை காஸ் டீட்டான்னு எழுதுவோம், ரைட்? அதே மாதிரி காட் டீட்டான்றது என்னென்னா டேனோடைய இன்வெர்ஸ், டேனும் காட்டும் ரிலேட்டடாக இருக்கும். டேன் வந்ததுன்னா நமக்கு காட்டும் டேனும் இன்வெர்ஸில் இருக்கும். ஸோ காட் வேணும் அப்படின்னா நம்ம டேனோடைய இன்வெர்ஸ் அப்படியே எடுத்துக்க வேண்டியது தான். காட்டுன்றது காஸ் டீட்டா பை சைன் டீட்டா, இங்கே சைன் பை காசாக இருக்கும், இங்கே காஸ் பை சைனாக இருக்கும். தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டேன் அண்ட் காட். ஸோ சைனும் காசும் வந்து எப்போவுமே ரிலேட்டடாக இருக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம 1ன்னு ப்ரூஃப் பண்ணணும். ஓகே, ஸோ உங்களுக்கு எந்த கொஷின் எந்த சாப்டரில் டவுட் இருந்தாலும் டேரெக்டாக நம்ம சேனலோடைய ப்ளேலிஸ்ட்டுக்குள்ளே போங்க. ப்ளேலிஸ்ட்டுக்குள்ளே உங்களுக்கு தம்ப்நெயிலே வந்து எதுலேருந்து எது வரைக்கும் என்னென்ன ஆன்சர்ஸ்லாம் இருக்குன்றது தெரியும். நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் சொல்லித்தர மெத்தட்ஸும் உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். அண்ட் தென் ஹியர் இந்த கொஷினில் இதை வந்து 1ன்னு ப்ரூஃப் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு ப்ரூஃப் எடுத்துக்கிறோம், அதுக்கப்புறம் LHS எழுதுகிறோம். LHS வந்து என்ன, நமக்கு டேன் டீட்டாவையும் காட் டீட்டாவையும் ஆட் பண்ணணும், ஆட் பண்ணிடலாம். ஈக்குவல் டு போட்டேன், டேனுக்கு சைன் பை காசுன்னு எழுதுகிறோம். டேனை என்னென்னு எழுதலாம்? சைன் டீட்டா பை காஸ் டீட்டான்னு எழுதிட்டோம். ஒரு ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் போட்டாச்சு. காட் டீட்டாக்கு காஸ் பை சைன்னு எழுதுகிறோம், காஸ் டீட்டா பை சைன் டீட்டா. அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணோன்னா எல்சிஎம், இந்த ரெண்டுத்தையும் அப்படி கீழே இருக்கிறத மல்டிப்ளை பண்ணி டினாமினேட்டரில் காஸ் இன்ட்டு சைனுன்னு எழுதிக்கலாம். இது காஸ் டீட்டா இன்ட்டு சைன் டீட்டா. அடுத்தது இதை கொண்டு போய் இங்கே மல்டிப்ளை பண்ணோன்னா சைன் இன்ட்டு சைன், இந்த சைன் டீட்டா இந்த சைன் டீட்டா, ரெண்டு சைன் டீட்டா மல்டிப்ளை ஆனால் சைன் ஸ்கொயர் டீட்டா. இந்த காசை மல்டிப்ளை பண்ணால் காஸ் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா காஸ் ஸ்கொயர் டீட்டா ஆகிடுச்சு. ஐடென்டிட்டி ஃபார்முலா சைன் ஸ்கொயர் டீட்டாவையும் காஸ் ஸ்கொயர் டீட்டாவையும் ஆட் பண்ணால் 1ன்னு நமக்கு தெரியும். இந்த பார்ட்டுக்கு பதிலாக ஸ்ட்ரெயிட்டாக 1 போட வேண்டியது தான். டிவைடட் பை காஸ் டீட்டா இன்ட்டு சைன் டீட்டான்னு இருக்குது. இதை சைன் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டானும் எழுதிக்கலாம். ஏ இன்ட்டு பினாலும் ஏபி தான், பிஏ ஏவால் மல்டிப்ளை பண்ணாலும் பிஏன்னு வரும், அது ஏபின்னு எழுதலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னோன்னா 3 2ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் 6 தான், 2 3ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் 6 தான் ஃபைனல் ஆன்சர். ஸோ சிமிலர்லி அதுக்கு எழுதியாச்சு. ஹியர் சைன் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா எனக்கு வேல்யூ தெரியாது, ஆனால் இவங்க என்ன நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க? 1ன்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்னொரு கண்டிஷனும் இங்கே கொடுத்துட்டாங்க. இந்த சைன் டீட்டா ப்ளஸ் காஸ் டீட்டான்னு கொடுத்து √3ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் இருந்து நான் இந்த பார்ட்டை கொண்டு வர முடியுமான்னு செக் பண்ணுறோம். a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயருக்கு ஃபார்முலா a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab வரும். இந்த ஏபி அப்படின்ற வேல்யூ இந்த a ப்ளஸ் பியை ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு மல்டிப்ளிகேஷனில் வருது. இங்கே பாருங்கள், இது சைனு இது காசு, இது சைனு இது காசு. இதை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா ஒரு இடத்துல சைன் ஸ்கொயரும் இன்னொரு இடத்துல காஸ் ஸ்கொயரும் வரும். இந்த சைன் ஸ்கொயரும் காஸ் ஸ்கொயரையும் வேல்யூ 1ஆக மாறிடும். அதுக்கப்புறமா இந்த ஏவும் பியும், அதாவது இந்த சைனும் காசும் மல்டிப்ளிகேஷன் இருக்கும், அதிலிருந்து நம்ம இதை ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா அவங்களே கிவன்னு கொடுத்துருக்காங்களே, இதை எடுத்து இந்த சைன் டீட்டாவையும் காஸ் டீட்டாவுடைய வேல்யூ √3ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும்? இதை ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு சைடும் நம்ம ஸ்கொயர் பண்ணோன்னா அதோடைய வேல்யூ சேஞ்ச் ஆகாது. இப்போ இது மொத்தம் ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா சைன் டீட்டா ப்ளஸ் காஸ் டீட்டாக்கு ஹோல் ஸ்கொயராக மாறிடும். ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயரில் எக்ஸ்பான்ஷன் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab எழுதுகிறோம். இங்கே சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ்ஸு காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு சைன் டீட்டா காஸ் டீட்டா, ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab இதை எக்ஸ்பான்ஷன் பண்ணுறோம். √3 ஸ்கொயர் பண்ணணும். √3 ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும்? 3 தான் வரும். அதாவது √3 ஸ்கொயர்னால் √3 இன்ட்டு √3 தட் வில் கிவ் அஸ் வேல்யூ 3. ஸோ இந்த √3 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு இங்கே 3 ஆகிடுச்சு.
அடுத்ததாக இந்த sin ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயரோட வேல்யூ 1 ப்ளஸ் போடுறோம், இந்த 2 இன்ட்டு சைன் டீட்டா காஸ் டீட்டா எழுதுகிறோம். ஈக்குவல் டு ஒரு 3 இருக்குது. இந்த 1 அந்த சைடு கொண்டு போனால் 2 ஆகிடும். 3 இந்த 1 இந்த சைடு வரும்போது -1 ஆகிடும். அப்போ நமக்கு ஃபைனலாக 2 இன்ட்டு சைன் டீட்டா காஸ் டீட்டாவில் இந்த 3 இந்த 1 இந்த சைடு வரும்போது 3 - 1ன்றது 2 ஆகிடும். இந்த 2வையும் கேன்சல் பண்ணோன்னா இங்கே 1 இருக்கும். இல்லை இந்த 2வை கொண்டு போயிட்டு இங்கே டிவைட் பண்ணிங்கன்னா 2/2ன்றது 1ன்னு வரும். இப்போ நமக்கு சைன் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா, சைன் டீட்டாவையும் காஸ் டீட்டாவையும் மல்டிப்ளை பண்ணுற வேல்யூ 1ன்றதை நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க, இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுப்போம். சப்ஸ்டிடியூட் ஈக்குவேஷன் 2 இன் ஈக்குவேஷன் 1. சப்ஸ்டிடியூட் ஈக்குவேஷன் 2 இன் ஈக்குவேஷன் 1. இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூஷன் பண்ணுறேன். என்ன ஆகும்? மேலே 1 இருக்குது, கீழே டிவைடட் பையில் இந்த சைன் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டாவோட வேல்யூ 1ன்னு ஃபைன் பண்ணியிருக்கேன். அந்த 1 போட்டேன். 1/1 இஸ் 1. நான் எல்ஹெச்எஸ் எடுத்தேன், ஆர்ஹெச்எஸ் அவங்க கேட்டது வந்துடுச்சு. அவ்வளோதான், ப்ரூஃப் முடிஞ்சதுங்க. அண்ட் எக்ஸசைஸ் 6.1 7th செகண்ட் கொஷின். இஃப் √3 sin டீட்டா மைனஸ் காஸ் டீட்டா ஈக்குவல் டு 0, ஏதோ ஒரு கண்டிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. √3 sin டீட்டா மைனஸ் காஸ் டீட்டான்றது 0வாக இருக்குது. ஷோ தட் tan 3 டீட்டா ஈக்குவல் டு 3 tan டீட்டா மைனஸ் tan கியூப் டீட்டா டிவைட் பை 1 - 3 tan ஸ்கொயர் டீட்டா. இந்த ப்ரூஃபில் நம்ம எல்ஹெச்எஸ் எடுத்து ஆர்ஹெச்எஸ்ஸையோ ஆர்ஹெச்எஸ் எடுத்து எல்ஹெச்எஸ்ஸையோ ப்ரூஃப் பண்ண முடியுமான்னு பார்த்தா முடியாது. ஏன்னா இது டேனில் 3 டீட்டா இருக்குது. அதே மாதிரி இங்கே கியூப் இருக்குது, a³ - b³ ஃபார்மும் இல்லை, a+b² ஃபார்மும் இல்லை, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால தான் அவங்க இதை ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதிலேருந்து ஏதாவது ஒரு வேல்யூவை நம்ம கண்டிப்பாக வெளியில் எடுக்கணும். அதுதான் கண்டிஷன். ஸோ இஃப்னு அவங்க கொடுத்துருக்காங்கன்னா இதிலேருந்து ஏதாவது ஒரு திங் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு இதை எடுத்து நம்ம சால்வ் பண்ணுவோம். இங்கே கொடுத்துருக்கிறது √3 sin டீட்டா மைனஸ் காஸ் டீட்டா அப்படின்றது 0ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மைனஸ் காஸ் டீட்டாவை அந்த சைடு கொண்டு போனால் ப்ளஸ் காஸ் டீட்டாவாக மாறிடும். ஸோ √3 sin டீட்டா மட்டும் இருக்கும், ஈக்குவல் டு இந்த காஸ் டீட்டா அந்த சைடு போகும்போது ப்ளஸில் காஸ் டீட்டா ஆகிடுச்சு. √3யும் sin டீட்டாவும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. மறுபடியும் இந்த √3யை மட்டும் இங்கே வச்சுப்போம். இப்போ என்ன பண்ணலான்னா இந்த சைனை இங்கே கொண்டு போகிறோம் அப்படின்னா என்னாகும்? காஸ் பை சைனாக மாறிடும். ஸோ காஸ் டீட்டா இந்த சைன் இங்கே போகும்போது டிவைடடில் காஸ் பை சைனாக மாறிடும். ஹியர் நமக்கு இருக்கக்கூடியது இந்த காஸ் பை சைனை நம்ம என்னன்னு சொல்லலாம்? காஸ் பை சைன்ன்றது நம்ம காட் டீட்டான்னு சொல்லுவோம். இப்போ காட் டீட்டான்றது நமக்கு √3ன்னு வந்துடுச்சு. பட் நமக்கு ரிக்குவயர்மெண்ட் அது இல்லை, டேன் டீட்டா தான் வேணும். காட்டை நம்ம எப்படி எழுதலாம்? காட் இஸ் நத்திங் பட் இன்வர்ஸ் ஆஃப் டேன். நமக்கு காட் டீட்டா வேணும் அப்படின்னா 1/tan டீட்டா. இல்லை இந்த டேன் டீட்டா வேணும் அப்படின்னும் போது இந்த டேனை இங்கே கொண்டு வந்தோன்னா 1/ல இந்த காட் டீட்டா இங்கே போயிடும். இப்போ நமக்கு டேன் டீட்டா தான் வேணும். டேன் டீட்டா வேணும்னும் போது 1/ காட் டீட்டாவோட வேல்யூ என்ன? √3. இப்போ நமக்கு டேன் டீட்டா அப்படின்றது 1/√3 தெரிஞ்சிருச்சு. பட் இங்கே டீட்டான்னு இருக்கிறதுனால டீட்டா என்னன்றது நம்ம செக் பண்ணணும். டீட்டா என்னன்றது நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா டீட்டா மட்டும் வேணும்னா tan இன்வர்ஸ் ஆஃப் 1/√3. இப்போ இந்த டீட்டாவோட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியாது. அதை ஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஆஸ் பர் த ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள்குள்ளே போகணும். ஃபஸ்ட்டு சைனோடைய டேபிள் எழுதிட்டோன்னா காசோடைய டேபிள் எல்லாமே எழுதலாம். 0 அண்ட் தென் 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி. சைன் 0 எப்போவுமே 0, 1/2, 1/√2, √3/2 அண்ட் ஃபைனலாக 1. இதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இதிலிருந்து காசு எழுதிட்டு நம்ம டேன் எழுதலாம். காசுனால் ஒன்றும் இல்லை, இது அப்படியே நீங்கள் ரிவர்ஸில் எழுத வேண்டியது தான். இந்த 1 இங்கே வந்துடும், இந்த √3/2 இங்கே வந்துடும், இந்த 1/2 அடுத்தது எழுதுகிறோம், அடுத்ததாக இந்த 1/2, அடுத்ததாக இந்த 0. டேன் அப்படின்றது இந்த சைனையும் காசையும் டிவைட் பண்ணால் தான் டேன் டீட்டா. டேன் டீட்டா இஸ் நத்திங் பட் டேன் டீட்டாவை என்ன சொல்லுவோம்? சைன் டீட்டா பை காஸ் டீட்டான்னு சொல்லுவோம். இப்போது 0/1ன்றது 0 ஆகிடுச்சு. இதையும் டிவைட் பண்ணுறோம். டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1/√3 வந்துடுச்சு. அடுத்ததான் 1/√2 1/√2 டிவைட் பண்ணும்போது 1. இங்கே இதை டிவைட் பண்ணும்போது டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா வெறும் 3 மட்டும் வரும். √3 1/0 அன்டிஃபைன்டு வேல்யூ. 1/0னா அது அன்டிஃபைன் தான். நமக்கு டேன் டீட்டான்றது 1/√3. டேன் 1/√3 எந்த டிகிரியில் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோன்னா 30 டிகிரி. அப்போ டீட்டான்றது என்ன? நமக்கு 30 டிகிரி. டேனுடைய 30 டிகிரி வேல்யூ தான் இந்த 1/√3. இதை இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது
இந்த தீட்டான்றது 30 டிகிரி. நம்ம ஃபைனலைஸ் பண்ணது இந்த தீட்டா இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி. அதே மாதிரி டேனோடைய 30 டிகிரி ப்ளஸ் எல்லா டிகிரியோடைய வேல்யூவும் நமக்கு இப்போ தெரியும். ஸோ நம்ம ஃபைனலைஸ் பண்ணி வர ஆன்சரை இதிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா எடுத்து எழுதிக்கலாம். சொல்யூஷனில் இதிலிருந்து நம்ம என்ன ஃபைன் பண்ணோம், டீட்டான்றது ஒரு 30 டிகிரின்னு தெரியும். அதே மாதிரி இந்த இடத்துல tan 30 டிகிரியோடைய வேல்யூ 1/√3. நமக்கு இப்போ ப்ரூஃப்க்கு போகிறோம். ப்ரூஃப் LHS எடுக்கிறோம். LHS என்ன, tan 3 தீட்டான்னு கொடுத்துருக்கான். இங்கே தீட்டான்றது 30 நமக்கு தெரியும். ஸோ tan 3 இன்ட்டு இந்த டீட்டாக்கு 30 டிகிரி கொடுக்குறோம். 3யும் 30யும் மல்டிப்ளிகேஷன் பண்ணோன்னா tan 3 3s are 90 டிகிரி. tan 90 டிகிரியோடைய வேல்யூ என்னன்னு பார்த்தா அன்டிஃபைன்டு. tan 90 டிகிரியோடைய வேல்யூவை கண்டே பிடிக்க முடியாது. இதுதான் ஈக்குவேஷன் 1. அடுத்ததாக ஸ்ட்ரெயிட்டாக RHS போக வேண்டியது தான். RHSக்கும் நமக்கு 1/0 அன்டிஃபைண்டில் வரணும். ஸோ RHS என்ன இருக்குது, 3 இன்ட்டு tan டீட்டா மைனஸ் tan கியூப் டீட்டா டிவைடட் பையில் 1 மைனஸ் 3 tan ஸ்கொயர் டீட்டா 1 மைனஸ் 3 tan ஸ்கொயர் டீட்டா. ஹியர் நமக்கு டீட்டாவுடைய வேல்யூ 13 தெரியும். tan 30யோட வேல்யூ 1/√3ன்றது தெரியும். 3 tan டீட்டாக்கு 30 டிகிரி கொடுக்குறேன் மைனஸ் tan கியூப் டீட்டான்னு இருக்குது. tan ஸ்கொயர் டீட்டாவை நம்ம tan டீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். அதே மாதிரி tan கியூப் டீட்டாவை நம்ம என்னென்னு எழுதலாம், tan டீட்டாக்கு த ஹோல் கியூப்னு எழுதலாம். சிமிலர்லி இந்த டீட்டாக்கு 30 டிகிரி கொடுத்துட்டு பவரில் ஹோல் பவரில் 3ன்னு எழுதிக்கிறேன். டிவைடட் பையில் 1 மைனஸ் 3 இன்ட்டு tan டீட்டாக்கு 30 டிகிரி கொடுத்துட்டு பவரில் இந்த ஸ்கொயரை கொண்டு போயிட்டு எழுதுகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 இன்ட்டு tan 30 டிகிரியோட வேல்யூ 1/√3 1/√3 போட்டாச்சு. மைனஸ் tan 30 டிகிரியோட வேல்யூ 1/√3. இதுக்கு ஒரு க்யூப் இருக்குது, ஹோல் க்யூப் போட்டாச்சு. 1 மைனஸ் 3 இன்ட்டு tan 30 என்ன 1/√3. இப்போ 1/√3க்கு இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது. இதை இப்போ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாம். இது 3/√3 மாறிடும். 3யும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணுறோம். /√3 மைனஸ் 1ஐ க்யூப் பண்ணால் 1 தான். டிவைடட் பை √3ஐ க்யூப் பண்ணுறோம். √3ஐ க்யூப்னா என்ன, √3 இன்ட்டு √3 இன்ட்டு √3 3 √3. இந்த ரெண்டு √3 என்ன ஆகும், 3 ஆகிடும். கூடவே இந்த √3யும் இருக்கும். அப்போ ஃபைனலாக நமக்கு இது 3√3 மாறிடுச்சு. டிவைடட் பை 1 மைனஸ் இங்கே 3 இருக்குது, இது வந்து ஸ்கொயரில் இருக்குது. இந்த 1/√3 1 ஸ்கொயர் பண்ணால் 1, √3 ஸ்கொயர் பண்ணால் 3. இப்போ என்ன ஆகும்னா 3 இன்ட்டு இந்த 1 ஸ்கொயர் பண்ணோம் 1 வந்துருச்சு. √3 ஸ்கொயர் பண்ணால் √3 இன்ட்டு √3 3 ஆகிடுச்சு. ஈக்குவல் டு நெக்ஸ்ட் இங்கே √3 இருக்குது, இங்கே 3√3 இருக்குது. ரெண்டுத்துக்கும் காமனாக நம்ம என்ன பண்ணலான்னா எல்சிஎம் எடுக்கணும். அப்படி இல்லைனா இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். இங்கே 3√3 இருக்குது, இங்கே 3 இருக்குது. இந்த 3 மல்டிப்ளை ஆகி 9 கூடவே ஒரு √3யும் வரும். 3 இன்ட்டு 3 9 ஆகிடுச்சு. ஒரு √3 ஒரு மைனஸ் இருக்குது. இந்த 3 இந்த 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ √3 இன்ட்டு 1ன்றது √3. நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையும் மல்டிப்ளிகேஷனில் கொண்டு வரணும். ஒரு √3 இன்னொரு இடத்துல டினாமினேட்டரில் இந்த 3√3 இருக்குது. டிவைடட் பையில் 1 இந்த 3யும் கட் பண்ணால் மைனஸில் 1 போடுறோம். அடுத்ததாக 9√3 இங்கே நமக்கு √3 காமனாக இருக்குது. ஸோ √3யை நம்ம காமனாக எடுத்துட்டோம்னா நமக்கு 9 இந்த இடத்துல மைனஸில் 1. √3யை வெளியில் எடுத்துட்டோம், ஒரு 9 இருக்குது, இங்கே எடுத்துட்டோம்னா 1 ஆகிடுச்சு. டிவைடட் பையில் இங்கே 3 இருக்குது, √3 எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் ஒரு √3 இன்ட்டு 3 இன்ட்டு √3. இந்த √3யை மல்டிப்ளை பண்ணால் 3, இங்கே ஒரு 3 இருக்குது, இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 9. ஓவரால் பார்ட் இது 9 ஆகிடுச்சு. டிவைடட் பையில் நமக்கு 0. ஹியர் இங்கே 9 மைனஸ் 1ன்றது 8 ஆகிடுச்சு. இன்ட்டு இந்த √3 இருக்குது, டிவைடட் பை 9 இன்ட்டு 0க்கு கீழே 1 இருக்கா மாதிரி அர்த்தம். இந்த 0/1 அப்படியே ரெசிப்ரோக்கலாகி 1/0 மாறிடும். அடுத்தது 8√3 இன்ட்டு 1 8√3 ஆகிடுச்சு. 9 இன்ட்டு 0 ஆகிடுச்சு. எனிதிங் டிவைடட் பை 0 இஸ் அன்டிஃபைன்ட் வேல்யூ. மேக் இட் அஸ் ஈக்குவேஷன் 2. ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and equation 2, LHS is equal to RHS. Hence we proved that. ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் தான், பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் ஒன்,
Exercise 6.1, 8th question. If cos alpha divided by cos beta equal to m, mன்றது cos alpha by cos beta, nன்றது cos alpha by sin betaன்னு கொடுத்துருக்காங்க. m ஸ்கொயர் ப்ளஸ் n ஸ்கொயரை ஆட் பண்ணிவிட்டு கூட காஸ் ஸ்கொயர் பியை மல்டிப்ளை பண்ணோன்னா வேல்யூ வந்து நமக்கு n ஸ்கொயர் வரணும்னு ப்ரூஃப் வந்து கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் ப்ரூஃப் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கணும். எல்ஹெச்எஸில் என்ன இருக்குது? m ஸ்கொயர் ப்ளஸ் n ஸ்கொயர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி கூடவே இந்த காஸ் ஸ்கொயர் பீட்டாவை மல்டிப்ளை பண்ணுறோம். நான் m ஸ்கொயர் அப்படின்னா என்ன? இங்கே கொடுத்துருக்கிறது m கொடுத்துருக்காங்க. mன்றது நமக்கு காஸ் ஆல்ஃபா பை காஸில் பீட்டா. இப்போ எம்மை ஸ்கொயர் பண்ணோன்னா நம்ம இதை ஸ்கொயர் பண்ணணும். ஸோ இதுதான் m ஸ்கொயருடைய வேல்யூ. ஃபைனலாக என்ன ஆகும்? காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் பீட்டாவாயிடுச்சு. ஸ்கொயரை உள்ளே கொண்டு வரோம். சிமிலர்லி ஃபார் என்னன்றது நமக்கு என்னென்னு தெரியும். காஸ் ஆல்ஃபா கொடுத்துருக்கிறது டிவைடட் பை சைன் பீட்டான்னு கொடுத்துருக்காங்க. காஸ் ஆல்ஃபா பை சைன் பீட்டா. என்னை ஸ்கொயர் பண்ணும்போது இது காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் பீட்டாவாயிடுச்சு. இந்த m ஸ்கொயரையும் n ஸ்கொயரையும் ஆட் பண்ணணும். m ஸ்கொயர் அப்படின்றது காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் பீட்டா. இது m ப்ளஸ் n ஸ்கொயர். n ஸ்கொயர்ன்றது இந்த வேல்யூ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைடட் பையில் சைனில் ஸ்கொயர் பீட்டா. இது கூடவே காஸ் ஸ்கொயர் பீட்டாவை மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷனில் டினாமினேட்டர் ரெண்டு மல்டிப்ளை பண்ணி எல்சிஎம் எடுக்கிறோம். இது இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷன், இது இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ டினாமினேட்டரில் என்ன வரும்? இந்த காஸ் ஸ்கொயர் பீட்டாவும் இந்த சைன் ஸ்கொயர் பீட்டாவும் மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். இந்த சைன் ஸ்கொயரை இந்த காஸ் ஸ்கொயரும் மல்டிப்ளை ஆகும். ஆல்ரெடி காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இருக்குது. இந்த சைன் ஸ்கொயர் பீட்டாவை கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் போட்டு இங்கே காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இருக்குது. இந்த காஸ் ஸ்கொயர் பீட்டா இங்கே போய் மல்டிப்ளை ஆகும். காஸ் ஸ்கொயர் பீட்டா மல்டிப்ளை ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு பார்ட். இது கூட தான் காஸ் ஸ்கொயரில் பீட்டா மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இந்த இடத்துல எது காமனாக இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே சைன் ஸ்கொயரில் பீட்டா இருக்குது, இங்கே இல்லை. காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ரெண்டு இடத்துலையும் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா காமனாக இருக்குது. இந்த காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாவை காமனாக வெளியில் எடுத்துடலாம். காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாவை காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல சைன் ஸ்கொயர் பீட்டா, சைன் ஸ்கொயர் பீட்டாவும் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாவை வெளியில் எடுத்துட்டோம். ஒரு காஸ் ஸ்கொயர் பீட்டா இருக்கும், ஒரு காஸ் ஸ்கொயர் பீட்டா இருக்கும் டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் பீட்டா சைன் ஸ்கொயர் பீட்டா. காஸ் ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் பீட்டா. ப்ராக்கெட்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த காஸ் ஸ்கொயர் பீட்டாவை எழுதிக்கணும். சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா. சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டாவுடைய ஐடென்டிட்டி வேல்யூ 1. ஸோ இந்த பார்ட்டுக்கு பதிலாக 1 கொடுத்தோன்னா 1ஆல் இந்த காஸ் ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணால் அதே காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா தான் வரும். இந்த பார்ட்டு 1 ஆகிடுச்சு. இப்போ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா மட்டும் இருக்கும் இன்ட்டு இந்த காஸ் ஸ்கொயர் பீட்டா, இன்ட்டு இந்த காஸ் ஸ்கொயர் பீட்டா நியூமரேட்டரில் தான் இருக்கும். நியூமரேட்டரில் எடுத்துகிட்டு வந்தாச்சு. டிவைடட் பையில் நமக்கு காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயரில் பீட்டா. இப்போது இந்த காஸ் ஸ்கொயர் பீட்டா இந்த காஸ் ஸ்கொயர் பீட்டாவை கேன்சல் பண்ணிக்கலாம். ரிமைனிங் பார்ட்ஸ் என்ன இருக்கும்? காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாவும் டிவைடட் பை சைன் ஸ்கொயர் பீட்டாவும் இருக்கும். ஸ்கொயரை வெளியில் எடுங்க. வெளியில் எடுக்கும் போது என்ன ஆகும்? காஸ் ஆல்ஃபா டிவைடட் பை சைன் பீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு எழுதுகிறேன். ஸ்கொயர் உள்ளே கொண்டு வந்தால் என்ன ஆகும்? இது காஸ் ஸ்கொயராக மாறிடும், இது சைன் ஸ்கொயர் பீட்டாவாகிடும். அதனால் ஸ்கொயரை வெளியில் எடுத்துக்கிட்டேன். எடுத்ததுக்கப்புறமா காஸ் ஆல்ஃபா பை சைன் பீட்டா. காஸ் ஆல்ஃபா பை சைன் பீட்டா என்ன? இதோட வேல்யூ ஆல்ரெடி தே ஹேட் கிவன் என்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என் போட்டு பவரில் ஸ்கொயர் கொடுக்குறோம். தட் இஸ் ஈக்குவல் டு RHS. அவங்க n ஸ்கொயரை தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு RHS வந்துடுச்சு. அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் Chapter 6 Trigonometry 6.1 8th second subdivision question. Cot theta plus tan thetaன்றது xன்னு கொடுத்துருக்காங்க. ஆட் பண்ணும்போது secant theta minus cos thetaவை yன்னு கொடுத்துருக்காங்க. Then prove that x square into y the whole power 2 by 3 minus xy square whole power 2 by 3 equal to 1ன்னு ப்ரூவ் பண்ணுன்றாங்க. இந்த xை தான் cot theta plus tan thetaன்னு கொடுத்துருக்காங்க. yன்றதை secant minus cosன்னு கொடுத்துருக்காங்க. See here இந்த ரெண்டு இடத்துலையும் காட்டு டேன் சீக்கன் இந்த ஃபார்மில் இருக்கும்போது நம்ம அதை சால்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் அண்ட் காஸாக எப்போவுமே சேஞ்ச் பண்ணுறதா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கிவன் டேட்டாவை நம்ம என்ன பண்ணலாம்னா
கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ சொல்யூஷன் ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் கிவன் வந்து ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடியது எக்ஸ். இந்த எக்ஸ்ன்னு நான் இந்த சைடு எழுதிக்கிறேன். இந்த பார்ட்டை ரைட் ஹேண்ட் சைடில் எக்ஸ் ஈக்குவல் டு காட் டீட்டா ப்ளஸ் டேன் டீட்டா. சி ஹியர் காட் டீட்டா ப்ளஸ் டேன் டீட்டாவோட வேல்யூ எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஒய்ன்ற பார்ட் என்ன சீக்கன் மைனஸ் காட்னு கொடுத்துருக்காங்க. சீக்கன் மைனஸ் காஸ் டீட்டான்னு கொடுத்துருக்காங்க. காட் டீட்டா அப்படின்னா என்ன? காட் டீட்டாவை நம்ம காஸ் டீட்டா பை சைன் டீட்டான்னு எழுதுவோம். அதே மாதிரி டேன் டீட்டாவுக்கு என்ன ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோனா சைன் பை காஸ். ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே இங்கே அப்ளிகேபிள் பண்ணணும். இங்கே சீக்கன்னு இன்னொன்று இருக்குது. ஸோ இந்த சீக்கனுக்கு என்ன எழுதிக்கலாம்? 1 பை காஸ் டீட்டான்னு எழுதலாம். ஸோ சீக்கனுக்கு பதிலாக 1 பை காஸ் எடுத்துக்கலாம். இது ரிலேட்டட் டு காஸாக மாறிடும், இது சைன் அண்ட் காஸாக மாறும். நான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காட் டீட்டா காஸ் பை சைன்னு எழுதுகிறோம். ஸோ காஸ் டீட்டா பை சைன் டீட்டான்னு எழுதியாச்சு. ப்ளஸ் கொடுக்குறோம். டேனுக்கு என்ன? சைன் பை காஸ். ஸோ ஹியர் டேன் இஸ் ஈக்குவல் டு சைன் டீட்டா பை காஸ் டீட்டா. நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் தான். இந்த காசை கொண்டு போய்ட்டு இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டினாமினேட்டர் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி சைன் டீட்டா காஸ் டீட்டான்னு எழுதிப்போம். சைன் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா ஆகிடுச்சிங்களா? இந்த காசை மல்டிப்ளை ஆனால் என்ன ஆகும்? காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் இந்த சைனை மல்டிப்ளை பண்ணோன்னா சைன் இன்ட்டு சைன் ஸ்கொயர் டீட்டா ஆகிடுச்சு. காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா. ஐடென்டிட்டி ஃபார்ம்லாம் எப்போவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. எல்லா வீடியோஸ்லையும் நான் ஐடென்டிட்டி ஃபார்ம்லாம் இங்கே எழுதியே காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். சரிங்களா? எங்கள் வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே இந்த ஃபார்முலாஸ் கண்டிப்பாக மறக்காமல் இருக்கிறதுக்காக நான் ரைட் ஹேண்ட் சைடில் எல்லாத்தையுமே நோட் பண்ணுறேன். அண்ட் தென் காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டாவோட வேல்யூ வந்து 1 மாறிடுச்சு. டிவைடட் பை சைன் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா. ஸோ இதுதான் எக்ஸோடைய வேல்யூ. ஃபைனலாக நம்ம சைன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸ்க்கு மாற்றினது. அடுத்ததாக இந்த இடத்துல என்ன பண்ணோம்? y ஈக்குவல் டு இந்த சீக்கனுக்கு பதிலாக 1 பை காஸ்ன்னு எழுதலாம். ஸோ சீக்கன் டீட்டா இஸ் நத்திங் பட் 1 பை காஸ் டீட்டா மைனஸ் ஒரு காஸ் டீட்டா. இப்போ இந்த காசை கொண்டு போய் இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? பவரில் மேலே வந்து 1 இருக்குது நியூமரேட்டரில். காஸ் இன்ட்டு காஸ்ன்றது காஸ் ஸ்கொயர் டீட்டா ஆகிடுச்சு. டிவைடட் பையில் டினாமினேட்டரில் காஸ் டீட்டா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா. இந்த சைன் ஸ்கொயரை அந்த சைடு அப்படியே கொண்டு போனோன்னா இந்த சைன் ஸ்கொயர் அந்த சைடு போகும்போது மைனஸில் சைன் ஸ்கொயர் ஆகிடும். 1 மைனஸ் சைன் ஸ்கொயர், அதுதான் காஸ் ஸ்கொயர். ஸோ அப்படி இல்லைனா இந்த காஸ் ஸ்கொயர் அங்கே கொண்டு போனால் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயரோட வேல்யூ சைன் ஸ்கொயர்னு எழுதலாம். சி 1 இருக்குது மைனஸ் இந்த காஸ் ஸ்கொயர் அந்த சைடு கொண்டு போனால் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஆகிடுச்சு ஈக்குவல் டு இந்த சைன் ஸ்கொயர் டீட்டான்னு எழுதலாம். ஸோ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டாக்கு நம்ம சைன் ஸ்கொயர் டீட்டான்னு எழுதலாம். ஸோ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் டீட்டா டிவைடட் பை காஸ் டீட்டா. இப்போ ஒய்க்கு நமக்கு வேல்யூ தெரியும், எக்ஸுக்கு வேல்யூ தெரியும். அடுத்ததாக இதை எக்ஸ்ப்ரெஷனை ப்ரூஃப் பண்ண வேண்டியது தான். இப்போ ப்ரூஃப்க்கு போகிறோம். ப்ரூஃப் LHS. LHS என்ன? எக்ஸ் ஸ்கொயர் ஒய், இதுக்கு பவரில் 2/3 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் ஸ்கொயர், இதோடைய பவரில் 2/3. இதோடைய வேல்யூ 1ன்னு ஃபைண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எக்ஸை ஸ்கொயர் பண்ணணும். இதுதான் எக்ஸு. எக்ஸை நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா 1 ஸ்கொயர் பண்ணால் 1, சைன் டீட்டாவை ஸ்கொயர் பண்ணால் சைன் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு காஸ் ஸ்கொயர் டீட்டா. மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஒய். ஒய்ன்றது சைன் ஸ்கொயர் டீட்டா பை காஸ் டீட்டா. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? நம்ம சைன் ஸ்கொயர் டீட்டா டிவைடட் பை காஸ் டீட்டான்னு எழுதிக்கலாம். இதோடைய பவரில் நமக்கு 2/3ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த 2/3 எழுதணும், மறந்துட போகிறீங்க. ஸோ இங்கே எக்ஸ் இருக்குது. அடுத்ததான் எக்ஸ்ன்றது 1 பை சைன் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா. ஸோ எக்ஸுக்கு என்ன எழுதலாம்? 1 டிவைடட் பை சைன் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா. சைன் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா ஆகிடுச்சு. இன்ட்டு ஒய்யை ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. ஒய்னா இதுதான். இதை நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணும்போது இங்கே சைன் ஸ்கொயருக்கு இன்னொரு ஸ்கொயர் பண்ணோன்னா சைன் பவரில் 4 மாறிடும். இதை சைன் பவர் 4 டீட்டா டிவைடட் பை காசை ஸ்கொயர் பண்ணும்போது காஸ் ஸ்கொயர் டீட்டா ஆகிடுச்சு. இதோடைய பவரில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 2/3ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த ஸ்டெப், இந்த சைன் ஸ்கொயரையும் இந்த சைன் ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணணும். மேலே டினாமினேட்டரில் நியூமினேட்டரில் இருக்குது, அது கேன்சல் ஆகிடுச்சு. மேலே 1 இன்ட்டு 1ன்றது 1 ஆகிடும். டிவைடட் பையில் ஒரு காஸ் ஸ்கொயர் ஒரு காசு இருக்குது. a பவர் m இன்ட்டு a பவர் n. இங்கே 2 இருக்குது, இங்கே பவரில் 1 இருக்குது. 2 1 ஆட் ஆகி 3 ஆகிடும். காஸ் ஸ்கொயர் டீட்டாவையும் காஸ் டீட்டாவையும் ஆட் பண்ணால் காஸ் க்யூப் டீட்டாவாக ஆகிடுச்சு. ஹோல் பவரில் 2 டிவைடட் பை 3 மைனஸ். இங்கே நம்ம பார்க்கும்போது இங்கே ஒரே ஒரு சைன் டீட்டா, இந்த இடத்துல பவரில் 4 இருக்குது. சி a பவர் m டிவைடட் பை a பவர் nக்கு ஃபார்முலா a பவர் m மைனஸ் n. இந்த பேஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்து பவர் மேலே கீழே டிவைடில் இருந்ததுன்னா கீழே இருக்கக்கூடிய பவர் மேலே வரும்போது மைனஸ் ஆகிடும். அதே மாதிரி தான் இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குது? சைன் பவரில் 4 டீட்டா டிவைடட் பையில்
நமக்கு ஒரே ஒரு சைன் டீட்டா இருக்குது. ஒரே ஒரு சைன் டீட்டானா சைன் பவரில் 1ன்னு இருக்குது. அப்போ என்ன ஆகும், சைன் பவரில் 4 - 1 டீட்டாவாகும். ஃபைனலி நமக்கு சைன் கியூப் டீட்டான்னு வந்துடும். ஸோ 4 டைம்ஸ் இருக்குது. இந்த 4லேருந்து 1 மைனஸ் பண்ணோன்னா நமக்கு சைன் கியூப் டீட்டா நியூமரேட்டர். இதுவும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. 1 மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு அதே சைன் கியூப் டீட்டா டிவைடட் பையில் இங்கே ஒரு காஸ் இங்கே ஒரு காஸ் ஸ்கொயரு 1 மல்டிப்ளிகேஷனில் ஆட் ஆகும். இந்த 1 இந்த 2 ஆட் ஆகிட்டு காஸ் கியூப் டீட்டாவாக மாறிடும். ஸோ காஸ் டீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் டீட்டான்றது காஸ் கியூப் ஆகிடுச்சு. இதோடைய பவரில் 2/3 இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப் ஈக்குவல் டு, இப்போ இந்த பவரில் இருக்க 2/3 உள்ளே கொண்டு வரணும். 1 டிவைடட் பை காஸ். இந்த 1 பவரில் எனித்திங்காக இருந்தாலும் 1 தான். 1 பவரில் 2/3னா 1 தான். இங்கே காஸ் கியூப் டீட்டா இருக்குது. சி காஸ் கியூப் டீட்டா இருக்குது. இப்போ இதோடைய பவருக்கு மொத்தமாக நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 2/3 கொண்டு வர போகிறோம். இதுவும் மல்டிப்ளை ஆகுமா, இந்த க்யூபும் இந்த 3ன்ற இந்த க்யூபும் இந்த பவரில் இருக்கக்கூடிய 2/3 மல்டிப்ளை ஆகும்போது 3 and 3 கேன்சல் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் என்ன இருக்கும், காஸ் ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ இது காஸ் ஸ்கொயர் டீட்டா ஆகிடுச்சு. மைனஸ் சைன் கியூப் டீட்டா. சைனில் கியூப் டீட்டா பவரில் திரும்பியும் 2/3. ஃபஸ்ட்டாக நியூமரேட்டருக்கு இந்த 2/3 கொண்டு வரோம். இந்த 3யும் இந்த 2/3 மல்டிப்ளை ஆகும். இந்த 3 and 3 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 2 மட்டும் இருக்கும். இங்கே நமக்கு கிடைச்சது சைன் ஸ்கொயரில் டீட்டா டிவைடட் பை சிமிலர்லி காஸ் கியூபுக்கு ஒரு 2/3. இந்த 3 and 3 கட் ஆகிடுச்சுன்னா நமக்கு காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு கீழே ரெண்டுமே காஸ் ஸ்கொயர், சரிங்களா? ஸோ காமனாக என்ன பண்ணலாம், நம்ம இந்த காஸ் ஸ்கொயர் டீட்டாவை எல்சிஎம்மாக எடுத்துகிட்டு இங்கே 1 மைனஸ் இந்த சைன் ஸ்கொயர். ரெண்டுமே காஸ் ஸ்கொயர் டீட்டா காமன் எல்சிஎம். 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா எழுதியாச்சு. 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டாக்கு என்ன, இந்த இடத்துல இந்த சைன் இங்கே கொண்டு போனால் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆகிடும். ரிமைனிங் இருக்கக்கூடியது காஸ் ஸ்கொயர். 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டாவை நம்ம காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு எழுதலாம். டிவைடட் பையில் ஒரு காஸ் ஸ்கொயர் டீட்டா இருக்குது. ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ணோன்னா ஃபைனலி ஆன்சர் வந்து 1, தட் இஸ் ஈக்குவல் டு RHS. ஸோ நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது இதோடைய வேல்யூவை நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸோ திஸ் வேல்யூ இஸ் ஃபைனலி நம்ம எழுதணும். இவங்க ப்ரூவ் தட் இதோடைய வேல்யூ 1ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம x ஸ்கொயர் y the whole power 2/3 minus xy square the whole power 2/3 is equal to 1. Hence we proved that அப்படின்ட்டு நீங்கள் ஃபைனல் ஆன்சர் கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன்